இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதுக்கு பதிலா என் பாப்பாக்கு இதெல்லாம் குடுக்குறேன் அப்படின்னா சாக்லேட் வந்து இப்ப வரைக்கும் அவளுக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம், கேக் இந்த மாதிரி எந்த டேஸ்ட்டுமே இப்ப வரைக்கும் தெரியாது அவளுக்கு. அதுக்கு பதில் நான் என்னென்ன குடுத்தேன்னா, கடலை பர்ஃபி, அப்புறம் கொக்கோ முட்டாய் இந்த மாதிரி வீட்ல செய்ற எள்ளு உருண்டை இந்த மாதிரி இதெல்லாம் குடுத்தேன். நட்ஸ் லட்டு அதான் நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருந்தேன். இடையில வந்து நெறைய நியூஸ்லாம் வந்துச்சு. சிமிலரா சுகரும், நாட்டு சர்க்கரையும், ப்ரவுன் சுகரும் சேம் வந்து தான் அப்படின்ற மாதிரி. சேம் தான்றப்போ தான் நான் வந்து டேட்ஸ் பவுடருக்கு இது பண்ணேன். அது ஸோ அது அயர்ன்ல இருக்கு. அண்ட் அந்த பால்லயும் நான் அது கலந்து குடுப்பேன். ஏபிசி மால்ட் நம்ம வந்து ரோஸ் மில்க் வந்து என் ஃப்ரெண்டு ரொம்ப ஆர்கானிக்கா பண்ணி குடுப்பா. அதுல எதுவுமே நாட்டு சர்க்கரை, அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ், தென் வந்து பீட்ரூட் இதை வச்சு அவள் வந்து பண்ணிட்டு இருக்கா. அது நல்லா இருக்கு. அது குடிப்பாங்க மேடம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ரொம்ப ஓகே எல்லா பேக்கெட் ஐட்டம் என்னமோ இவ கசின் இருக்கா ஆக்சுவலாக. அவள் வந்து சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். இவ முன்னாடியே சாப்பிட அவள் கேட்பா. அந்த டைம்ல மட்டும் தவிர்க்க முடியாம டார்க் சாக்லேட் மட்டும் இப்பதான் ஒரு ரீசெண்டாக ஒரு 15 days முன்னாடி சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துருக்காங்க மேடம்.